இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிஓஏ எக்ஸாம் வரப்போகுது ஓகேங்களா. ஜூன் 3 and 4 டேட் கொடுத்துட்டாங்க. ஓகே, ரிமோட்டால் இருக்கிறவங்க எழுதினாலும் சரி, எக்ஸாம் சென்டராக போய் எழுதினாலும் சரி, இம்பார்ட்டண்டான ஹிண்ட்ஸ் தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். எது இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும், இப்போ லாஸ்ட்டு நேரத்தில் எதை படிச்சுட்டு போகணும், எதை ரிவிஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். டோட்டலாக உங்களுக்கு 4 பேப்பர்ஸ் நான் எப்போவுமே சொல்கிறது தான். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பேப்பராக என்ன கன்சிடர் பண்ணணும்னா தமிழ் டைப் ரைட்டிங், செகண்ட் பேப்பராக இங்கிலீஷ் டைப் ரைட்டிங், தேர்டு பேப்பராக தேரி, ஃபோர்த்து பேப்பர் ப்ராக்டிக்கல். நீங்கள் ப்ராக்டிக்கல் தேரியை மாற்றி கூட செட் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். ஆனால் நீங்கள் ரொம்ப வெயிட்டேஜ் தரது டைப் ரைட்டிங்காக தான் இருக்கும். நீங்கள் 4 பேப்பரும் கிளியர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பாஸு. டைப் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடித்தா மட்டும்தான் பாஸ் ஆக முடியும். ப்ராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும் ஓரளவு தெரிஞ்சு பாதி தெரியல பாதி தெரியும் அப்படின்னு தெரிஞ்சால் கூட நீங்கள் பாஸ் ஆகிடலாம். அதே போல் தேரியும் நீங்கள் யோசிச்சு கூட ஏதோ ஒரு ஃப்ளூவில் கூட ஒரு 10-15 கொஷின் உங்களுக்கு கரெக்டாக ஆகிடும். ஆனால் டைப் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடித்தா மட்டும்தான் பாஸ் ஆக முடியும். அதனால் வந்து டைப் ரைட்டிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தினைக்கும் 3 ஸ்பீடு கண்டிப்பாக அடித்து பாருங்கள். தினைக்கும் வந்து இங்கிலீஷுக்கு ஒரு 1 hour, தமிழுக்கு ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ப்ராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸாக என்ன இருக்குது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேரிக்கு வந்து நீங்கள் ஷார்ட்கட்ஸு ப்ளஸ் அப்ரிவேஷன்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அதுலேருந்து வந்துடும். அதுக்கப்புறம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஒவ்வொரு சாப்டர்லேயும் இருக்க இம்பார்ட்டன்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்த்துக்கோங்க. 5 ஜென்ரேஷன் இருக்கும். பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டரில் 5 ஜென்ரேஷன். அந்த 5 ஜென்ரேஷன்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். அதோட இயர்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ இன்டகிரேட்டர் சர்க்யூட்னா 3rd ஜென்ரேஷன். மொத்தமாக எத்தனை ஜென்ரேஷன் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எத்தனாவது ஜென்ரேஷனில் இருக்கோன்னு பார்த்துக்கோங்க. அதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் வரும். மேட்ச் த ஃபாலோவிங் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எதெல்லாம் வேர்டில் இருக்குது, ஃபாண்ட்டு, பேராகிராஃபு, ஓரியன்டேஷன், அந்தமாதிரி என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் கூட போதும். ஓரளவு நீங்கள் மேட்ச் பண்ணிடலாம். ப்ராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ண தெரிஞ்சுக்கோங்க. ஒரு லெட்டர் ரைட்டிங் தெரிஞ்சுக்கோங்க வேர்டில். அதுக்கப்புறம் வேர்டிலே வந்து கேல்குலேஷன் இருக்கும். வேர்டில் எப்படி கேல்குலேஷன் போடுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸலில் ஆவரேஜு அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட ப்ராக்டிக்கலுக்கு மட்டும் என்ன படிச்சுட்டு போகணுன்னு சொல்கிறேன். தேங்க்யூ.